ஆண்டு பிறக்கின்ற போதும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், பொதுவான நிலை எப்படி இருக்கும், உலக நிலை எப்படி இருக்கும் என்று இந்த ராஜகிரகமான சூரியன் காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசியில் நுழைகின்ற ஒரு பெரிய பயம் இருக்கு. என்ன பயங்களா? இந்த ஆண்டுக்கு பேர் குரோதி. இந்த உலக மக்களுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு. இப்போ போதைப் பொருள் நிறைய விற்கிறாங்க, கஞ்சா விற்குது, மக்களுடைய வாழ்க்கை முறை. அயல் நாட்டில் தீ விபத்து, புழுதி புயல், இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் கடுமையான பாதிப்பு. அடுத்து முக்கிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும். என்னுடைய ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்களை, ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வழங்க இருக்கின்ற தலைப்பு, குரோதி ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது. பொதுவாக உங்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். ஜோதிட சாஸ்திரம் என்பது நம் முன்னோர்களாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. பராசர முனிவர், பிருகு, புலிப்பாணி, அகத்தியர், ஆரியபட்டர் என்று ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு வகுத்து தந்து சென்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டு பிறக்கின்ற போதும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், பொதுவான நிலை எப்படி இருக்கும், உலக நிலை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம் தெரிந்து கொள்கின்ற வகையில் அவர்களுடைய பதிவுகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதையே நம்முடைய பஞ்சாங்கங்கள் முன்வைத்து நமக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி இந்த புத்தாண்டினை நாம் கணிக்கின்றோம், எப்படி தெரிந்து கொள்கின்றோம் என்று பார்க்கின்ற போது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். இந்த கிரகங்களின் ஒட்டுமொத்த கிரகங்களின் ராஜ கிரகமான சூரியன், இந்த ராஜ கிரகமான சூரியன் காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசியில் நுழைகின்ற போது, ஏன்னா அந்த மேஷ ராசியில் தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார், நுழைகின்ற போதுதான் புத்தாண்டு பிறக்கிறது. அந்த நிமிடத்தில் இந்த உலகிற்கு தலையெழுத்து எப்படி இருக்கும், நம்முடைய மாநிலத்திற்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு முக்கியமான தகவல் தான். ஏன் சூரியனை மையமாக நாம் வைத்துக் கொள்கிறோம்? சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைகின்ற நேரம். அந்த நிமிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணிக்கின்றது போல இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று கணிக்கிறோம். அப்போ மேஷ ராசிக்குள்ள நுழைவதை கணக்கிடுவதற்கு முன்னதாக சூரியனுடைய தனித்தன்மையை நாம் கவனிச்சாகணும். என்ன தனித்தன்மைன்னா, சூரிய பகவான் எந்த ராசிக்குள் சஞ்சரித்தாலும் சரி, ஒரு குழந்தை ஒரு நாளில் பிறக்கிறது என்றால் அந்த சூரிய பகவானின் சஞ்சரிக்கின்ற சுழற்சியினை வைத்துத்தான் அந்த குழந்தையுடைய லக்னம் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாள் முழுவதுமே இருக்கும். சந்திர பகவான் ஒரு ராசிக்குள் 2.25 நாட்கள் இருப்பார். 2.25 நாட்கள் பிறக்கின்ற ஒரு குழந்தை அது மேஷ ராசியாக இருக்கலாம். அதே நேரத்தில் அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு வரும். ஏதாகிலும் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். இந்த வாழ்க்கை முறை ஏன் மாறுகிறது? மேஷ ராசியில் பிறக்கின்ற குழந்தையாக இருந்தாலும் ஏன் இந்த வாழ்க்கை முறை மாறுகிறது? ஒரு குழந்தை அசுவினில் ஜனிக்குதுங்க. அந்த அசுவினில் ஜனிக்கின்ற போது ஒரு 2 மணி நேரம், 6 மணியிலிருந்து 8 மணி வரையில் அதனுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருக்கலாம். 8லிருந்து 10 மணி வரை பார்த்தீங்கன்னா அது ரிஷப லக்னமாக இருக்கலாம். 10லிருந்து 12 மணி வரை பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் தலையெழுத்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இந்த 12 லக்னங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை, உதாரணம் சொல்றேன், சுமாராக லக்னங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ தலையெழுத்து என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே நாள் தான் பிறந்திருப்பீங்க, மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அத்தனை வலிமையான சக்தி மிக்க கிரகம் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை வைத்துத்தான் நம்ம ஜாதகத்தை கணித்துக் கொண்டிருக்கிறோம். 12 லக்னங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அவர் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் சரி, அன்றைய முதல் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரனை வைத்து தான் லக்னம் கணிக்கப்படும்.
அப்போ லக்னத்திற்கு அதிபதி காரகன் இவர் தான், சூரிய பகவான் தான். சரி, இந்த சூரிய பகவான் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி மேஷ ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து பஞ்சாங்கங்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற வெண்பா இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? பயப்பட வேண்டியதில்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்தை நாம் முன்னதாகவே தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் வாழ்க்கையை எப்படி நடத்துவது, எப்படி நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய பயம் இருக்கு. என்ன பயந்துங்களா? இந்த ஆண்டுக்கு பேர் குரோதி. அந்த குரோதி ஆண்டுக்கு ஒரு வெண்பா பார்த்தீங்கன்னா, கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினாள், கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினாள் பாரில் சனங்கள் பயமடைவர், பாரில் ஜனங்கள் பயமடைவர். கார்மிக்க அற்பமழை பெய்யும், கார்மிக்க அற்பமழை பெய்யும், மங்கு குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல். இப்போ மிகப்பெரிய ஒரு வெண்பாவிற்குள் 4 வரிகளுக்குள் இந்த எதிர்வருகின்ற ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை முன்னதாகவே வகுத்து தந்திருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஒவ்வொரு ஆண்டு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த வெண்பாவை எப்படி வழங்கி கொண்டிருக்கிறதோ அதை வைத்துத்தான் பலன்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு பல்வேறு பஞ்சாங்கங்கள் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கு மழை பெய்யுமா? மழை பெய்யும். இன்றைக்கு புயல் அடிக்குமா? புயல் அடிக்கும். இன்றைக்கு தீ விபத்து ஏற்படுமா? தீ விபத்து ஏற்படும். இன்றைக்கு பூகம்பம் உண்டாகுமா? பூகம்பம் உண்டாகும். இவை எல்லாவற்றையும் பஞ்சாங்கங்கள் முன்கூட்டியே, இந்த பஞ்சாங்கம் என்பது பார்த்தீங்கன்னா பிறப்பதற்கு, இந்த ஆண்டு பிறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக வெளியாகி நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. அப்போ சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சொல்லிட்டோம். அப்போ உலகில் வாழும் மக்களுக்கு பயம் உண்டாகும். முதல்ல ஒரே வரிங்க, இந்த உலக மக்களுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதை நாம சொல்லலை, இந்த வருட பலன் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய வகை வைரஸ் நோய்கள் உண்டாகும். ஒரு பெரிய பயம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. கொரோனாவை சந்திச்ச மக்கள் நாம இந்த வைரஸ் நோயினாவே பயம் ஒன்று இருக்கு. அந்த வைரஸ் நோய் எப்படி உருவாக்குறான்னு சொல்றாங்க, அது சொல்றாங்க. புதிய வகை வைரஸ் நோய்கள் இந்த ஆண்டில் உண்டாகும். மத்திய மாநில அரசுகள் புதிய சட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றுவார்கள். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் புரிஞ்சுக்க கொஞ்சம். சட்ட ஒழுங்கு சீர்குலையும். இப்போ போதைப் பொருள் நிறைய விற்கிறாங்க, கஞ்சா விற்குது, மக்களுடைய வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்கு, கலவரங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் புதிய திட்டங்களை தீட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அப்போ புதிய சட்டங்களை அரசுகள் உருவாக்கிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மழை அளவு குறையும். இப்போ எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ அந்த நேரத்தில் மழை பெய்யாது. விவசாயத்திற்கு தேவையான அளவிற்கு மழை இல்லாமல் போகும். வீணாக மழை பெய்யும். தேவையற்ற நேரத்தில் மழை பெய்யும், தேவையற்ற இடங்களில் மழை பெய்யும். இந்த ஆண்டு பலன்களில் அதுவும் இருக்கிறது. இப்போ வைரஸ் நோய் உருவாக போக சொல்லிட்டாங்க. அந்த வைரஸ் நோய் எப்படி உருவாகும்னா, குப்பையில் இருந்து பரவும் வைரஸ் நோயால் மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாகும். அப்போ குப்பை கூலங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நம்மை விட இந்த சுகாதார பணியாளர்கள், குப்பை சேகரிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். இந்த பலன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதற்கும் சொல்லப்படுகின்ற பலன். குப்பையிலிருந்து ஒரு வைரஸ் நோய் பரவும், அது மனித குலத்தை சங்கடத்திற்கு ஆளாக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க போகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, விபத்துகள் அதிகரிக்கும். குறிப்பாக நெடுஞ்சாலையில் விபத்துகள் அதிகரிக்கும். இப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, கார்லாம் பார்த்தீங்கன்னா 140, 160, 120 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. பிரேக் அடித்தா கண்டிப்பாக எங்கேயா போய் உடையணும். அந்த அளவுக்கு தான் வேகமாக இருக்கு. இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில், இந்த ஆண்டு பலனில் வருகின்ற ஆண்டில் விபத்துகள் அதிகரிக்கும். குறிப்பாக நெடுஞ்சாலை விபத்துகள் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு உண்டாகும். இப்போ மேலை நாட்டில் இருக்கின்ற மதங்கள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அங்கே இருக்கின்ற சிறுபான்மையினர் யாருன்னா அது நாம கூட இருக்கலாம். எப்படி? மேலை நாடுகள் இருக்கின்ற சிறுபான்மையினர் நாம கூட இருக்கலாம். அங்கே பாதிப்பு உண்டாகும்.
சிறுபான்மையினர் தாக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நிலை இந்த ஆண்டு பலனில் இருக்கிறது. அயல் நாட்டில் தீ விபத்து, புழுதி புயல் என்பது ஏற்பட்டு அதன் வழியாக பெரிய சங்கடங்கள் ஏற்படும். அப்போ இப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். இந்த உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த போரை எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. போர் நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த போர் பார்த்தீங்கன்னா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், உயிர்களை சேதப்படுத்தும் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வியாபாரம் பாருங்க, அது மிகப்பெரிய மோசடியை ஏற்படுத்தும். ஆன்லைன் வியாபாரம் அதிகரிக்கும் ஒரு பக்கம், ஆனால் மிகப்பெரிய மோசடியை ஏற்படுத்தும். மக்கள் அதனால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். மின்சார கட்டணம் உயரம் ஒரு பக்கம், என்னதான் கவர்மெண்ட்டை நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் சொன்னாலும் மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடிய நிலையும் இந்த ஆண்டில் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மருந்து, மளிகை பொருட்கள், அத்தியாவசிய தேவையான மருந்து, உணவுக்கு தேவையான மளிகை பொருட்கள் விலை கடுமையாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டில். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். என்ன காரணம் மாற்றங்கள் ஏற்படும்? காவல்துறையில் இருக்கின்ற பழையவர்கள் குற்றவாளிகளுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அதை அரசாங்கம் மாற்ற முயற்சி செய்யும். காவல்துறையில் நியாயமாக செயல்படுவதற்காக பல மாற்றங்கள் உருவாவதற்கும் இந்த ஆண்டில் வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். நம்மளும் ஒரு பெரிய கணிப்பு போட்டுட்டு இருப்போம். இது ஒரு பலமான கட்சி, இது ஒரு சாதாரண கட்சி, இவர்களால் வெற்றி பெற முடியாது, இல்லை கணிப்பு போட்டுட்டு இருப்போம். ஆனால் கணிப்புகள் எல்லாம் பொய்க்கின்ற அளவிற்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதையும் இந்த ஆண்டு பலனில் நாம் பார்க்கின்றோம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனை உருவாகும், ஒரு நோய் உருவாகும். இந்த ஆண்டில் மனித குலத்திற்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே அடிப்படை ஒரே ஒரு விஷயம்தான், உணவு முறை மாறி போச்சு. அப்போ அதன் காரணமாக இந்த பிரச்சனை உருவாவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மக்களிடையே பணப்புழக்கம் இல்லாமல் போகும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது. உலக அளவில் சொல்லப்படுகின்ற பலன் இது. அப்போ பணப்பழக்கம் என்பது நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே இப்போது ஜிபே, ஃபோன்பே இப்படி போயிட்டுருக்கும். கையில் பணம் இருப்பது என்பது குறைய ஆரம்பித்து விடும். பொருளாதார நெருக்கடியும் ஏற்படும். இதுவும் ஒரு பலன் கூறப்படுகிறது. வனப்பகுதிகளில் மழை அதிகரிக்கும். காட்டில் போய் மழை பெஞ்சு என்னங்க பண்ணுறது? நாட்டில் பெஞ்சா பரவாயில்ல, காட்டில் போய் மழை பெய்யுறாங்க. அடுத்து நடிகர்களுக்கு வருவாய் பாதிப்பு. இந்த பெரிய பிரம்மாண்டமாக ஒரு படத்தில் நடித்த உடனே 5 கோடி 10 கோடி இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு வருமானத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் இந்த ஆண்டில் ஏற்படும். இதுவும் இந்த ஆண்டு பலனில் கூறப்பட்டிருக்கின்ற பலன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பூரா தோல்வி அடைகின்ற போது ஒரு இடம் இருக்கும், பயம் வரும்போது ஒரு இடம் இருக்கும். இந்த ஆண்டில் என்ன சொல்றாங்கன்னா, தெய்வ பக்தி அதிகரிக்கும். தெய்வ பக்தி ஒவ்வொருவருக்கும், தெய்வ பக்தி இல்லாதவருக்கும் அதிகரித்திடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். எல்லையில் பதற்றம் இருக்கும். எல்லையில் சீனாவுடன் நமக்கு ஒரு பதற்றமான சூழலை நிலவை கொண்டிருக்கும். இந்த பதற்றத்தை மத்திய அரசு கண்டிப்பாக அது தவிர்த்துவிடும். அடுத்து முக்கிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆண்டில் அது தமிழ்நாடாக இருக்கலாம், நம்முடைய தேசமாக இருக்கலாம், நாம் பிரபலமாக நினைத்து கொண்டிருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகள் சிலருக்கு கண்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பல அரசியல்வாதிகள் ஊழல் வழக்குகளில் சிக்குவார்கள். இது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு தகவல் தான். இப்போ ஊழல் வழக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ பரவலாக கையாளப்பட்டிருக்கு. நிறைய பேர் மாட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் ஊழல் வழக்குகளில் சிக்குவார்கள். ஆன்லைன் மோசடி அதிகரிக்கும். பிரபல நடிகர் ஒருவர் நடித்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தடைகளை ஏற்படுத்துவார்கள். பிரபல நடிகர் ஒரு நடித்த படம் வெளிவர முடியாமல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த ஆண்டு பலனில் அதுவும் கூறப்பட்டிருக்கிறது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுங்க. மெயினாக பார்த்தா உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இப்போது விளைச்சல் எல்லாமே இல்லாமல் போச்சு. இப்போ மழையும் இல்லாமல் போக போகுது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடுமையான பஞ்சம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு. இது ஏன் சொல்ல வரணும்னா, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு பக்கம் மழை இல்லை சொல்கிறோம்,
காலம் தவறிய பருவம் தவறிய மழை பெய்கின்ற போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அந்த மாவட்டங்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், பாண்டி, திருச்சி, மதுரை, கோவில்பட்டி, நெல்லை, குமரி. இந்த மாவட்டங்கள் மழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எச்சரிக்கை மணியை ஏன் பஞ்சாங்கம் சொல்லுதுன்னா, அரசாங்கம் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நான் பல்வேறு தகவல்களை கடந்த பதிவு சொல்லிட்டு இருக்கேன், பஞ்சாங்கத்தை காமிச்சு சொல்லியிருக்கேன். இப்போ புயல் உருவாகி இருக்கு, ரயில் விபத்து நடந்திருக்கு, விமான விபத்து நடந்திருக்கு. அதே போல்தான் இந்த ஆண்டு பஞ்சாங்க குறிப்பில் இத்தனை தகவல்கள் நமக்கு இருக்கிறது. இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு நாம் எச்சரிக்கையாக வாழ்வோம், கவனமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.